உன் படிப்பு என்னாச்சுன்னு கேட்டா பதில் இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா பதில் இல்ல, வீட்டை விட்டு வந்துட்டியான்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல, இந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு கேட்டா அதுக்கும் பதில் இல்ல. அந்த குழந்தை நீக்கு வேண்டாம். என்னடி சொல்ற? நீக்கு அந்த குழந்தை வேண்டாம். அதை நான் பார்க்க கூட விரும்பல. அதுக்காக அதை தூக்கி குப்பை தொட்டில வீசிட முடியாது. என் கண்ணில் படாம அது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைக்கு மட்டும் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைக்க ஏற்பாடு பண்ணுங்க. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? நிறைய யோசிச்சுட்டேன். இதுதான் என் முடிவு. ஏய், அப்ப அந்த குழந்தை அத்தை, திரும்பவும் அது யார் குழந்தை எப்படின்னு கேட்காதீங்க. நான் எல்லாத்தையும் மறக்க விரும்புறேன். அந்த குழந்தை ஒரு நல்ல இடத்துல வளர மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. அது உங்க கையில தான் இருக்கு. எனக்காக கடைசி இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. கடைசியா குழந்தை முகத்தை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? வேண்டாம், நான் அந்த குழந்தைய பார்க்க வேண்டாம். அதை பார்த்தா அந்த முகம் என் ஞாபகத்திலே இருந்து என் நிம்மதியே போயிடும். அதை நான் பார்க்க வேண்டாம். நீங்க அதை எங்க சேர்க்கணுமோ சேர்த்துருங்க. சரி, கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குறேன். உன் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம் சொல்லு. நான் அந்த குழந்தையவே பார்க்க தயாரா இல்லைங்கிறேன். அதுக்கு நான் ஏன் பேர் வைக்கணும்? ஏன் இதுக்குன்னு கேள்வி கேட்காத. என்னோட திருப்திக்காகவாவது இதை செய். அத கூட செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா? என்ன மனுஷடி நீ? அந்த குழந்தை நல்லபடியா வளரணும்னு நினைக்கிறதோட உன் கடமை முடிஞ்சதில்ல? அது என்ன குழந்தை? ஆனா பொண்ணான்னு கேட்டேன். பெண் குழந்தை. வைதேகின்னு பேரு வைங்க. வைதேகி? ஏன் அந்த பேரை செலக்ட் பண்ண? வைதேகி பூமாதேவிக்கு பிறந்தவ. அவ என் குழந்தை இல்ல. இந்த பூமாதேவியோட குழந்தை. சிஸ்டர், இந்த குழந்தை இனிமே உங்க பொறுப்பு. நல்லபடியா பாத்துக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து போட்டுட்டாங்களா டாக்டர்? உங்க ரெக்கார்ட்ஸ்ல அப்படியே எழுதிக்கங்க. இது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களோட குழந்தை சிஸ்டர். பெண் குழந்தைங்கிறதுனால வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? சச்சே, என்ன இப்ப இந்த குழந்தை அவங்களுக்கு சுமையா தெரியுது. என்னைக்காவது ஒரு நாள் இந்த குழந்தைய தேடி வரலாம். அதனாலதான் அவ வாயால இந்த குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னேன். குழந்தைக்கு பேர் வச்சாச்சா? வைதேகி. என்ன அழாதீங்க. வைதேகியா?
ரெக்கார்ட்ஸ்ல அதே பேரை மென்ஷன் பண்ணிடுறேன். தேங்க்யூ சிஸ்டர். அழாதீங்க. ஆ? ஆ, சரி, நான் வரட்டுமா? ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லாதீங்க, அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் வரேன். சரி சரி, அழாதீங்க. பிரியா, 15 வருஷமா நம்ம குடும்பத்துல இருந்து விலகி இருக்கேன். அனாதையான மாதிரி நீ என்ன தேடி வந்து அந்த குறைய போக்கிட்ட. ஆனா அத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க முடியல. நாம யார்கிட்டயாவது கொட்டி தீக்கணும், இல்ல அழுது தீத்துடணும். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது பெரிய வலி. நீ இந்த நிமிஷம் வரைக்கும் அதை சுமந்துகிட்டு இருக்க. அது உனக்கு நல்லதில்ல பிரியா. உனக்கு எப்பவாவது மனசு விட்டு என்கிட்ட பேசணும்னு தோணுச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வா. அவமானம், கௌரவம் இதெல்லாம் நாமளா ஏற்படுத்திக்கிட்டதுமா. பிரியா, உயிர் வாழறதாம்மா முக்கியம். அத நீ புரிஞ்சுக்கணும். காரணம் எதுவா இருந்தாலும் தற்கொலை பண்ணிக்க நினைக்கிறது முட்டாள்தனம். உன்னோட கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு வீட்டுல இருக்கிறவங்களோட நிம்மதியை நீ கெடுத்துறாத. உன் மேல என்னதான் அவங்க கோவமா இருந்தாலும் மன்னிச்சிருங்கன்னு காலில் விழுந்ததுக்கு அப்புறம் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். நடந்த சம்பவம், உன் குழந்தை எல்லாத்தையுமே இந்த காரை விட்டு இறங்கும் போது நீ மறந்துரு. இது உனக்கு கிடைச்சிருக்கிற புது வாழ்க்கைன்னு நம்பு. நாம தப்பு செஞ்சுட்டோன்னு குற்ற உணர்ச்சி உனக்கு வராம பாத்துக்க. இங்க யாரும் 100க்கு 100 நல்லவங்களும் இல்ல, கெட்டவங்களும் இல்ல. எல்லார் முதுகுலையும் வண்டி வண்டியா அழுக்கு இருக்கு. நம்ம முதுக நாமளே திரும்பி பார்க்க முடியாதது எவ்வளவு பெரிய வசதி இல்ல. திரும்பி பார்க்கணும்னு நினைச்சா கூட கஷ்டம்தான். அண்ணா, சொல்லுங்கம்மா. அந்த வீடுதான், அங்க நிப்பாட்டுங்க. சரிங்கம்மா. பிரியா, பிரியா, நீ இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இங்க பாரு, நான் சொன்னதெல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்க. அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது நீ உன் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும். ம், போயிட்டு வா.
ஹலோ பாரதி, பாரதி, அம்மா பேசுறேன். பாரதி, பாரதி, என்னண்ட பேச மாட்டியா? என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன் அம்மா இல்லையா? மன்னிச்சிட மாட்டியா? 15 வருஷத்துக்கு முன்னே குலம் கோத்திரன்னு புத்திய தொலைச்சிட்டு உன்னை துரத்தினேன். அதுக்காக நெஞ்சுக்குள்ள உன் மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிருமா? பெத்த பொண்ண ஆத்த விட்டு துரத்திட்டு 3 வேளையும் சாப்பிட்டு தூங்கி எழுந்திருச்சுட்டு இருக்கியேன்னு என் மனசாட்சி கொண்டுண்டேதான் இருந்தது. நான் என்னடி பண்ணட்டும்? எல்லாரும் தூங்கின பிறகு ராத்திரியில இருட்டுக்குள்ள உக்காந்துண்டு வாய மூடிட்டு சத்தம் இல்லாம கதறிண்டு தான் இருக்கிற. நோக்கு, இதெல்லாம் என்ன நல்லவன்னு காட்டிக்கிறதுக்காக சொல்லல. நானும் உன்ன போல நிம்மதி இல்லாம தான் இருந்துட்டு இருக்கேன். பாரதி, நீ பேச மாட்ட. இன்னும் அம்மா மேல இருக்கிற கோபம் தீரல, எனக்கு தெரியும். பாரதி, நான் பேசுறத கேட்கவாது செய்யறியா? பாரதி, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மான்னு சொல்ல மாட்டியா? பந்தம் அருந்தெடுத்துன்னு வார்த்தையில சொன்னா போதுமா? அது அருந்துருமா? அன்பு உசுருக்குள்ள கத்திய வச்சு அருந்துண்டேதான் இருக்கு. புரிஞ்சுக்க மாட்டியா? அன்னைக்கு உன் அண்ணன் சண்டை போட்டு உன்னை துரத்துனப்போ நான் ஏன் பேசாம இருந்தேன்னு தெரியுமா? அம்மா மேல இருந்த பாசத்துல என் மக எப்படியோ என்னண்ட திரும்பி வருவா, என்ன பாப்பா, எல்லாம் சரியாயிடும்னு நம்பினேன். ஆனா எல்லாம் போய் வைராக்கியம் அம்மா மேல இருந்த பாசத்தை தடம் தெரியாம அழிச்செடுத்து. புரிஞ்சுட்டுதான் நான் யார்கிட்டையும் பேசாம கட்டைய சாச்சுள்ளான்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்ப மட்டும் என்ன திடீர்னு? போன இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா பரவாயில்ல, அத கேட்டுட்டு நிம்மதியா பிராணனை விட்டுருப்பேன். இப்ப நான் சந்தோஷமா வாழலன்னு உனக்கு யார் சொன்னா? நேக்கு தெரியும். என்ன தெரியும்? மூர்த்தி என்னண்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. என்ன சொன்னா? நீ கல்யாணமே பண்ணிக்காம அவனையே நினைச்சுட்டு வாழறேன்னு. அவன் குழந்தைய, அது ஏன் குழந்தை, அத பத்தி நீ பேச வேண்டாம். சட்டு சட்டுன்னு வெட்டி பேசுறியடி. ஒரு அம்மாவா என் மக கல்யாணம் கட்டிண்டு குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டேன். இப்படி தனி மரமா அலையறதுக்கு ஆத்த விட்டு போன. நான் தனி மரம் இல்ல. கல்யாணம் பண்ணிக்காத என் புருஷனோட ஆத்மா என் கூடவே இருக்கு. அவர் மேல எனக்கு இருந்த காதல் அப்படியே இருக்கு. பத்தாததுக்கு எனக்கு புள்ள இருக்கான். வேற என்ன வேணும் எனக்கு? அவனும் சராசரி இல்ல, என் புருஷனும் சராசரியான ஆள் இல்ல. 100 பேர் இருக்கிற கான்ஃபரன்ஸ்ல 2 மாச குழந்தைய கையில தூக்கின்னு வந்த. அவரை தவிர வேற எவனும் எனக்கு ஆம்பளையாவே தெரியல. 15 வருஷ பழைய கதையை தோண்டி எடுக்கிறதுக்காகத்தான் இப்ப நீ என்ன கூப்பிட்டியா? அம்மா, என் வீட்டுக்கு வரியா? உன் பேச்செல்லாம் மாறிடுத்து. வாழ்க்கையும் தான் புரியுறது. மூர்த்தியோட ஒரு நாள் என் வீட்டுக்கு வரியாம்மா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. என்னமோ தெரியல, கொஞ்ச நேரம் உன் மடியில சாஞ்சுக்கணும் போல இருக்கு. 10 குழம்பு சாதம் பிசைஞ்சு உன் கையால சாப்பிடணும் போல இருக்கு. அம்மா, வரேண்டி. எப்போ? உன் அண்ணா அன்னைக்கு தெரியாம எப்ப வர முடியறதோ அப்ப வரேன். இன்னும் நான் பண்ணது சரின்னு உன் மனசு சொல்லலையோ? தப்பு பண்ணவங்களை பார்க்க வர மாதிரி பயந்து பயந்து வரேங்கிற. இந்த வயசுக்கு மேல தைரியம் காட்டி பிள்ளைங்களோட மல்லுக்கு நிக்கணுமான்னு தோன்றது.
உன் அண்ணன் அண்ணி மனசு மாறுற வரைக்கும் மாறும். நேக்கு நம்பிக்கை இருக்கு. பிரியாவை பத்தி கேட்கவே இல்லையேம்மா நீ? தோடித்து கேட்கல. ஏ, அவளுக்காக தான் நான் உன்னண்ட பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிருவேல்ல. நல்லா இருக்கா? சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம். பெருமாளே, என் பேத்திய நான் பழைய மனுஷியா பார்த்த பிறகு என்ன அழைச்சுக்கோ. அது வரைக்கும் இந்த கிழவிய விட்டு வை. அம்மா, ஆ, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கிறேம்மா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அம்மா, என்னடி ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டியா? நான் போயிட்டு வந்துட்டேன். நீயே ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். இரு, காஃபி போட்டு அடிச்சு பாரு. எனக்கு எதுவும் வேணாமா. நைட்டு டிஃபனே வேணாம். ரிசப்ஷன்ல ஃபுல் கட்டு கட்டிட்டேன். அப்புறம் நம்ம அண்ணா நகர் வீட்டுக்கு பக்கத்துல பார்வதி அம்மா இல்ல, அவங்க 2வது பிள்ளையோட வைஃப் வந்திருந்தாங்க. நான் உண்டாயிருக்கிறேன்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் ஆனந்த கூட்டிட்டு வீட்டுக்கு வர சொன்னாங்க. நான் குழந்தை பிறந்ததும் குடும்ப சகிதமா வரேன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் இனிமே அடிக்கடி போனோமா. 4 பேரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வருது. தனியா சிரிச்சிட்டு இருக்கிறத விட இது பெட்டர் இல்ல? 2 மணி நேரம் எங்க இருந்தனே எனக்கு தெரியலமா. முதல்ல இதுக்கு ஆனந்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு போன எனக்கு ஐடியா கொடுத்தாரு. அம்மா, என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்? நீ என்ன உடம்பு சரியில்லையா? வா, ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல அர்ச்சனா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா இது? இல்ல, இன்னைக்கு உன் முகமே சரியில்லை. ஏதோ இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உருன்னு இருக்க. நான் எப்ப வெளியே போயிட்டு வந்தாலும் ஃபங்க்ஷனுக்கு அவ வந்தாளா இவ வந்தாளான்னு நீ தான் என்ன இம்சை பண்ணுவ. இன்னைக்கு நானே வந்து சொல்றேன், நீ இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ எல்லார்கிட்டயும் போய் உண்டா இருக்கேன்னு சொல்லிருக்கியா, அதான் சுத்தி போடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏமா சொல்லக்கூடாதா? ஆமாண்டி, ஏன்னா ஒருத்தர் கண்ணு மாதிரி ஒருத்தர் கண்ணு இருக்காது பாரு. நீ இங்கே இரு, நான் உனக்கு சுத்தி போடுறேன். அதான் குழந்தைக்கும் நல்லது. என்ன? அப்படியா? அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேன். நீ போமா, சரி. போ போ போ, சீக்கிரம் போமா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி கணக்கசிக்கிட்டு இருக்க? பார்த்தல்ல, அவ குழந்தைன்னு உயிரை விடுறா. ஆனா அந்த குழந்தைக்கு இப்ப என்ன? ஏய், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி புரியாம பேசுற. அத நம்பாதன்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். நீ என்கிட்ட வந்து அர்ச்சனாக்கும் மாப்பிள்ளைக்கும் இது தெரிய வேணாம்னு சொல்லிட்டு இப்ப நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கே. மூஞ்சி இப்படி தொங்க போட்டுட்டு உட்காராதன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப அவளுக்கே சந்தேகம் வந்துருச்சு, பார்த்தல? என்னால அந்த ஜோசியர் சொன்னதை நம்பாம இருக்க முடியல. எதுவும் நடக்காத மாதிரி நடிக்கவும் முடியல. இந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லனா எதுக்கு நீ ஜாதகத்தை தூக்கிட்டு ஓடுற? அந்த ஜாதகத்தால எங்க அக்காக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு என்னமோ உன்னாலதான் என் அக்காக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. பேசாம அவகிட்ட நான் எல்லாத்தையும் பக்குவமா சொல்லிட்டுமா? ஐயோ வேணாண்டி, அவ தாங்க மாட்டா. திடீர்னு நீ உளறிட்டா மட்டும் அவ தாங்குவாளா? அம்மா, என்னம்மா பண்ற? இதோ வந்துட்டேம்மா. சரிடி, இனிமே நான் எப்பவும் போல இருக்கேன். நீ போ. மா, என்னடி? எனக்கு என்னமோ உன்னால ஒரு நைட்டு கூட உண்மையை மறைக்க முடியும்னு தோணல. நான் தான் சாதாரணமா இருக்கேன்னு சொல்றேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா, சரி சரி, கூப்பிடுறா போ. போ. இப்படி நில்லு.
அவ்வளவுதான், நீ மேல போ, நான் வரேன். ம். அனிதா, நீ இன்னைக்கு கிளாஸ் போல? 3 நாள் கிளாஸ் லீவ். என்னடி நீ ஒரு மாதிரி இருக்க? இந்நேரம் எனக்கு சுத்தி போடுறத பார்த்துட்டு கிண்டல் அடிச்சிருப்ப. ரொம்ப அமைதியா இருக்க. ஏன் நீ மட்டும்தான் மாறணுமா? நாங்களாம் மாறக்கூடாதா? இந்த வீட்ல யாராவது ஒருத்தராவது எரிஞ்சு விழணும், இல்லனா உம்மன்னு இருக்கணும். இன்னில இருந்து உன் கேரக்டரை நான் எடுத்துக்கலாம்னு இருக்கேன். என்ன நீ தொட்டதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்கணுமா? ஃபங்க்ஷன் வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டல, போ போ போய் படுப்போ. ஏய், இப்படியாடி நான் பேசுறேன்? சாச்சா, இதை விட கேவலமா பேசுவ. உன் அளவுக்கு என்னால பேசவே முடியாது. போடி. Cheers. என்ன வேணா சொல்லு, காலேஜ் டேஸ் தான் கோல்டன் பீரியட். நோ 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 கோல்டு. ஏம் எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்ல. நோ 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 ஸ்கூல் டேஸ் தான் மச்சி. காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணும்போதே நம்ம மைண்டில் டாக்டர் ஆகணுன்ற எண்ணம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்டர்பன்சஸ். ஏன் இந்த பழக்கமே நம்ம காலேஜில் தானே கற்றுக்கிட்டோம். இது மட்டும் தானே இல்லை? இது மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் தான். ஏன் நீ எந்த சிக்கல்லையும் மாட்டலையா? நாங்களும் பண்ணோம், ஆனால் உன் அளவுக்கு இல்லை, வெறும் வாய்ப்பேச்சோட முடிஞ்சிச்சு. ஆனால் நீ எங்களோட ஒரு படி ஜாஸ்தி போய் பெருசால ஃபாலோ பண்ண. எனக்கு தெரிஞ்சு படித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 10-15. டேய் என்னடா கம்மியாக சொல்லிட்டேன்னா? டேய் சும்மா ஓவரா பில்டப் பண்ணாதடா. நானும் உங்களை மாதிரி பேச்சோட சரிடா. அடப்பாவி, நீ எப்பவுமே அப்படி உண்மையாக பேச மாட்டேன், பொய்ய பேசிட்டு இருப்ப. சரி அப்படிதான் வச்சுக்கேன். அப்படி வழிக்கு வா. ஆமாம், எப்படி மச்சி நீ பொண்ணுங்களை பேசியே மடக்கிற? என்னது பேசி மடக்கிறதா? அதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஸ்டைல் மச்சி. பேசியெல்லாம் பொண்ணுங்களை மடக்கவே முடியாது. நம்ம ஏதாவது செய்யணும். ஐஸ்கிரீமில் ஆரம்பித்து அவளோட ட்ரீம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வைக்கணும். அப்படிங்கிற? Cheers. Cheers.